Happy afternoon. Breakfast is swimming. Not the swimming. Scanning. Page number 84. Page number 84. நீங்க இப்ப பாட்டு பாத்துட்டீங்களா? பாட்டு எப்படி இருப்பாங்க? தலையில தலப்பா கட்டிருப்பாரு, அப்புறம் மீச வச்சிருப்பாரு, அதுக்கடுத்து நெத்தியில நெத்தியில சிவப்பு கலர்ல ஒரு பொட்டு ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடப்பகுதி நம்ம பார்க்க போறோம். பாடத்தின் பெயர் என்னமா? ஓடி விளையாடு பாப்பா. பாடம் 15 ஓடி விளையாடு பாப்பா. இப்பாடலை யார் எழுதியிருக்காரு? பாரதிக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். தமிழ் மேல அவங்க பற்று இருந்த காரணமாக அவருக்கு பாரதின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வழங்குறாங்க. அந்த பட்டத்தின் வாயிலாக அவங்களுடைய இயற்பெயர் என்னவா மாறிச்சு? சுப்பிரமணியன். அதுக்கு அடுத்தது அவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா சின்னசாமி லட்சுமி அம்மாள். அவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா எட்டியபுரம். அவருடைய சிறப்பு பெயர் என்னது? அதுக்கு அடுத்து முண்டாசு கவிஞர். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்வுக்கு ஆகாது பாப்பா, அன்பு நிறைய உடையவர் வேணும். ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னா எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஓடி விளையாடிட்டு இருக்கணும். அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? எப்பவுமே ரிலாக்ஸேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஓய்வுக்கு ஆகாதுன்னா எப்பவுமே சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. ஓய்வுக்கு ஆகாதுன்னா என்னது? எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. கூடி விளையாடு பாப்பா. எல்லா குழந்தையோடையும் நன்றாக சந்தோஷமா கூடி விளையாடணும். ஒரு குழந்தையை வழியாதே பாப்பா அப்படின்னா எந்த குழந்தையுமே என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது. சரிங்களா? காலை எழுந்தவர்களுக்கு எப்படி எழுந்தாலும் காலை எழுந்து என்ன பண்ணணும்? இந்த 1/2 மணி நேரம் நீங்க படிக்க செய்யணும். ஓகேங்களா? மாலை முழுவதும் விளையாடு. நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போறீங்க வீட்டுக்கு, அப்ப போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து என்ன பண்ணலாம்? கொஞ்சம் விளையாடலாம். அடுத்தது மாலை முழுவதும் விளையாட்டீங்கன்னா பழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. இதுவே ரொட்டீனா நீங்க வச்சுக்கணும். காலையில எழுந்தோடனே 1 மணி நேரம் படிக்கணும். டே பை டே உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது சாதனை இல்லை பாப்பா. சாதனைன்னா என்னது? இப்ப உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பேசுவாங்க இல்லையா? அதனால நீங்க யாரும் பேசக்கூடாது. நீங்க வகுப்பறை அனைவரும் ஒரே சுத்தமான ஆடைகள் அணிஞ்சிருக்கீங்க. நீங்க போட்டுக்கிறதுக்கு என்ன பேரு? யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. யூனிஃபார்ம் போட்டா உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் கிடையாது. வகுப்பறைகள் இது எல்லாமே மாணவர்கள் தான். புரியுதுங்களா? அது மாதிரி இவங்க வந்து இவங்ககிட்ட கார் இருக்கு, இவங்ககிட்ட கார் இல்லை, அதனால என்ன பண்ணக்கூடாது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க உயர்த்தி தாழ்த்தி பேசக்கூடாது. அது ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உயர்ந்த நீதி. உயர்ந்த நீதினா என்னது? எப்பொழுதுமே உண்மையா நேர்மையா இருக்கணும். அதுதான் நமக்கான ஒரு கல்வியும் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் கிளாஸ் ஸ்பீச்